ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு தான் சேனல் ஆரம்பிச்சு எங்கள் சினிமா ஸ்டைலில் சொன்னால் வெற்றிகரமான 100வது நாள். இந்த நேரத்தில் உங்ககிட்ட 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹானஸ்டாக ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த சேனல் நான் முதல்ல ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு பிளான் பண்ணி ஆரம்பிக்கல. ஏன்னா சினிமாவை கொஞ்சம் சரி பண்ணோம், ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா சினிமாவில் 30 வருஷமா இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன், இப்போ ஆக்டராகவும் இருக்கேன். ஸோ அதனால எந்த படத்தை பார்த்தாலும் 500 கோடி வசூல், 1000 கோடி வசூல், இந்த சோசியல் மீடியாவில் அள்ளி விடுறதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஆக்சுவலா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா எங்களுக்கு தான் தெரியும் உண்மையான வசூல் என்னன்றது, ஓரளவுக்கு தெரியும். அந்த ப்ரொடியூசருக்கு தான் உண்மையான வசூல் தெரியும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் 4 தேட்டர்காரண்ட் கேட்டா சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே. நாங்க டைரக்டா தேட்டர்காரண்ட் தான் இருப்போம். ஆடியன்ஸ் வெளில வரவங்கிட்ட மைக்க நீட்டி கேட்கறது இல்லை. டைரக்டா கலெக்ஷன் கேட்டா தெரிய போகுது. அந்த மாதிரி பயங்கரமா அள்ளி விடுறாங்கப்பா, இது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு, இதை சரி பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச நாலேஜை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆக்டர் ராம்நாத் அப்படிங்கிற சேனல் ஆரம்பிச்சேன். ஆனா இந்த மாதிரி பயங்கரமா அள்ளி விடுறதுனால அந்த தொழில இருக்கிறவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க, பப்ளிக் பாதிக்கப்பட போறது இல்லை. படம் காசு கொடுத்து பார்க்க போறீங்க, பிடிச்சிருந்தா பார்க்க போறீங்க, இல்லை விட்டுற போறீங்க. ஆனா அதை விட இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. சீரியஸா சொல்றேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 2 நாள் முன்னாடி. ஒரு 2K கிட்டு, ரொம்ப கொஞ்சம் வயசு, பார்த்தாலே 18-20 வயசு இருக்கும் பொழுது. பிட்காயின்ல 2018 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பல கோடி இன்னைக்கு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட் பத்தி போட ஆரம்பிச்சு இன்னைக்கு இது ஃபுல் டைம் ஷேர் மார்க்கெட் சேனல் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த மாதிரி புருடாக்கள்லாம் கிடையாது. ஆதாரத்தோட பிட்காயினை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதனால பிட்காயின் பிளஸ் ஒரு இந்தியன் ஸ்டாக் அதுக்கு ஈக்குவலா ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கா ரீசெண்டா அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் பார்ப்போம். ஸோ சோசியல் மீடியாவை நம்பி மார்க்கெட்னாலே அப்படியே ஏதோ பயங்கரமா கோடீஸ்வரனா நம்ம அப்படியே வாழ்க்கையை மாத்திரும், அதுக்கெல்லாம் அப்படிலாம் நடக்காதுங்க. ஆனஸ்டா சொல்றேன். இப்போ கண்டென்ட்டுக்கு போகலாம். பிட்காயின் பத்தி. இப்போ இன்னைக்கு பிட்காயினோட பிரைஸ் $96,500. ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கீழே இந்த இடம் தெரியுதா, டேட் தெரியுதா, கீழே பாருங்க பிளாக்ல அந்த பார்ல தெரியும். 2017, அதாவது ஒரு 8 வருஷம் முன்னாடி, ஒரு 7 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பிரைஸ் இருந்திருக்குன்னா $2,800 to 4,900. அந்த நான் மந்த்லி சார்ட் வச்சிருக்கேன். ஆவரேஜா $3,000 எடுத்துப்போம். அந்த இதோட லோ $3,000 ஆவரேஜ் வச்சுக்கோங்க. அங்கேருந்து தான் அந்த பர்சன்டேஜ் ஏரோ மார்க் வச்சிருக்கேன். இப்போ இந்த நேரம் ஒரு ப்ளூ கோட் இருக்கா, அதாவது டிசம்பர் 2017 மேல பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இருக்கிற பர்சன்டேஜ் இப்படி போகும். அதாவது இங்கேருந்து இப்ப இருக்கிற பிரைஸ் வரைக்கும் ஏறினதுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கும். எவ்வளவு இருக்கு? 2700%. ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது 2700% அப்படின்னா அது இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம். $10,000 பிளஸ் 2771% போட்டா எவ்வளவு வருது? 2,77,100 ரூபாய் தான் வருது. ஆனா பல யூடியூப் சேனல் என்ன சொல்றாங்க, 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பல கோடி. ஏன்? அதுதான் வெறுப்பா வேதனையா இருக்கு. வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 2,77,000 ரூபாய் ஆயிருக்கு, உண்மைதான். ஆனா இது இந்த பர்சன்டேஜ் பார்த்துட்டோமா. இன்னொரு விஷயம், இது 2021 எவ்வளவு வந்தது? $57,000 இருந்தது. 3,000 இருந்தது, 57,000 ஆயிட்டு. அதுக்கப்புறம் இந்த 22 டிசம்பர், இப்போ ஒரு 1.5 வருஷம் முன்னாடி 17,000 வரைக்கும் இறங்கிருச்சு. அப்ப அது எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கு? அந்த ஹைல இருந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 70% ஃபால் ஆயிருக்கு. உங்க போர்ட்போலியோ 70% ஃபாலோ ஆகும் போதும் நீங்க பரவாயில்ல இது இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருப்போமா? யதார்த்தம்ங்கிறது என்ன? நியூஸை திறந்து அவ்வளவுதான். கிரிப்டோ காயின்லாம் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, இந்தியாவில் 30% டாக்ஸ் போட்டாங்க, எல்லா கண்ட்ரியும் பேன் பண்ணிட்டாங்க, என்னென்னலாம் சொன்னானுங்க. அதனாலதானே இவ்வளவு பிரைஸ் இறங்கி வந்துச்சு. ஆனா அப்பையும் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தா தான் இந்த லாபம் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்பயே கட் பண்ணியிருந்தோம்னா கம்மியா தான் கிடைச்சிருந்துருக்கும்.
மேபி அந்த 2,00,000 2,70,000ங்கிறது மேபி ஒரு 1,50,000 லட்சமோ 1,3 லட்சமோ கிடைச்சிருக்கும். ஆனா யூடியூப்ல பல யங்ஸ்டர்ஸ், இதுதான் நான் உங்க யங்ஸ்டர்ஸை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கத்துக்கிட்டு தெரிஞ்சதை மட்டும் பேசுங்க. யாரோ சொன்னாங்க அதெல்லாம் கேட்டு ஆனாலும் அள்ளி விடும் போது அதை பல பேர் அதை ஃபார்வர்டு வேற பண்றாங்க. அப்படிங்கும்போது என்ன தோணுது, ஒரு உண்மை போல இருக்கு, ஸ்டாக்ஸ் இதெல்லாம் கூட அதுலதான் கிரிப்டோ கரன்சில தான் காசு ஜாஸ்தி கிடைக்கும் போல இருக்கு. எதுக்கு இதெல்லாம்? இப்போ அப்படியே இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரேன். RVNL ரயில்வே ஸ்டாக் ஒன்று, ஓகேயா? இதே 2019 தனிக்கும். அப்ப எவ்வளவு பிரைஸ் இருந்தது? 26 ரூபாய் இருந்திருக்கு ஒரு ஸ்டாக்கு. RVNL ரயில்வே விகாஸ் நிகாம் லிமிடெட் அப்படின்ட்டு ஒரு ரயில்வே இன்னைக்கும் படுபோடு போடுது அந்த கம்பெனி. அதோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்கு இன்னி வரைக்கும்? முன்னாடி 27 ரூபாய் இருந்திருக்கு, அது 18 ரூபாய் லோ, 27 ரூபாய் ஹை. ஆக்சுவலா 25 ருபீஸ்னு வச்சுக்கோங்க ஆவரேஜ் நான் இங்க போட்டது. இங்க பார்த்தா என்ன பர்சன்டேஜ் வந்திருக்கு பார்த்தா இதே தான் 2737%. எப்பல இருந்து? 2019ல இருந்து. இந்த 5 வருஷத்துல இன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்கு? 437. ஆக்சுவலா 20 ரூபாங்கிறது எங்க இருக்கு? 443 எங்க இருக்கு? அப்ப இதுக்கு நடுவில் இது வந்து எவ்வளவு ஒரு கம்பெனி வாங்கினமோ இதுல 10,000 ரூபாய் டெஃபினட்டா நம்மளால முதலீடு பண்ண முடியும். அதுக்கேற்ற குவான்டிட்டி வந்திருக்கும். இதே மாதிரி இந்தியன் கம்பெனில இன்னொரு எக்ஸாம்பிள், டிவிஸ் லேப் அப்படின்னு சொல்லி, டிவிஸ் லேபார்டரிஸ் மேல இருக்கா, 2010ல 240 ரூபாய் 250 ரூபாய் ரேஞ்சுக்கு இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 6,152 ரூபாய். எவ்வளவு பர்சன்டேஜ் இங்க மேல போயிருக்கா? இந்த இடத்துல இருக்கு பாருங்க, 2,887% இன்னி வரைக்கும். எவ்வளவு வருஷத்துல? இந்த 14 வருஷத்துல. அதனால இந்தியன் மார்க்கெட்லயும் டெஃபினட்டா அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சேஃப்டிங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க கம்பெனிஸ் எக்ஸாம்பிள்ஸ் காட்ட முடியும். வீடியோ தான் லென்த்தா போயிட்டு இருக்கும். நீங்க சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரொம்ப டிசிப்ளினா இருந்தீங்கன்னாலே நீங்க பெருசா சம்பாதிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு 4-5 ஃபால் வந்துடும் 20 வருஷத்துக்குள்ள. உங்க போர்ட்போலியோ 30-40% மைனஸ் வரும். அதெல்லாம் தாண்டி மன திடத்தோட நம்பிக்கையோட நல்ல நிறுவனங்கள்ல தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை பாக்குறதுக்கு 15 வருஷம் ஆகும் மக்களே. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த சோசியல் மீடியால, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல அள்ளி விடுறதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால யோசிச்சு அதோடைய இறக்கங்கள்லாம் பத்தி கவலைப்படாம நல்ல நிறுவனங்கள்ல கன்சிஸ்டண்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய டார்கெட் எதா இருக்கணும் தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்ட் வருஷத்துக்கு எவ்வளவு பண்றாங்க? கடந்த 15 வருஷம் 17 வருஷம் ஹிஸ்டரியில பார்த்தா 15 to 17% தான் மேக்சிமம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை நம்மளை பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்மா இருக்கணுமே தவிர, கிரிப்டோ கரன்சி அளவுக்கு பண்றேன், இதை அளவுக்கு பண்றேன், அப்படி ஒரே ஸ்டாக்ல நம்ம மொத்த காசையும் போட போறது இல்லை, போடக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாக்கு 2000% ரிட்டர்ன் கொடுத்தா கூட அந்த 2%க்கு தான் 2000% வளர்ந்துருக்குமே தவிர ஓவரால் கேபிட்டலே அவ்வளவு வளர்ந்துரும் அப்படின்னு நம்மளுடைய கற்பனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு யதார்த்தத்துக்கு வந்தா மட்டும்தான் நம்மளால மார்க்கெட்ல சக்சஸ்ங்கிறத பார்க்க முடியும். இதுதான் இந்த 100வது நாள் வீடியோல நான் சொல்ல வர்ற கருத்து உங்க எல்லாருக்குமே. ஓகே, பாய்.